ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு மில்க் கேக் தான் செய்ய போறேன். ஸோ இந்த மில்க் கேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மில்க் கேக் தான். ஸோ சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மில்க் கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 முட்டை எடுக்கிறேன். ஸோ 4 முட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒயிட் தனியா எடுத்துக்கலாம், எல்லோவ தனியா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த கேக் பேட்டர்லயே பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 2 கேக்கு செய்ய போறேன். ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ராபெர்ரி ஜல்லி கேக்கு, அதுக்கப்புறம் மில்க் கேக் செய்ய போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து வெறும் மில்க் கேக் தான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல வரும். இதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோவ தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட்ட மட்டும் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஊத்திக்கோங்க. இப்ப 4 முட்டையும் உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம், வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் சேர்க்கிறேன். எடுத்து வச்சிருக்க ஜீனிய பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எக்கோட ஒயிட்ல போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த எக்கு வந்து நல்லா அப்படியே க்ரீம் மாரி வரும் பார்த்தீங்களா? இந்த டயத்துல வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த எக்கோட எல்லோ இருக்குல்ல, அது ஒண்ணு ஒண்ணா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் நெறைய வெரைட்டியான கேக்லாம் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா, மாமிஸ் கிச்சன்ல பாருங்க. நெறைய இருக்கும் கேக்லாம். இப்போ எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஓர சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டதுக்கப்புறம், இத ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சுருவோம். 1 கப் மைதா எடுக்கிறேன். 1/4 கப் மில்க் பவுடர். 1 ஸ்பூனு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சமா சால்ட் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு இத ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட் பண்ணி வச்சிருக்க எக்குல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டயத்துல எல்லா மைதாவையும் நம்ம போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னாக்கா மிக்ஸ் பண்ண வராது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மில்க் கேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. பொதுவா நான் வந்து கேக்கே சாப்பிட மாட்டேன். நானும் என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் கேக்கே சாப்பிட மாட்டோம். பட் இந்த கேக் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராபெர்ரி ஜல்லி கேக்கும் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்ப எல்லா மைதாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/4 கப் பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஆயில் சேர்க்கிறேன். 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக் பேட்டர் இருக்கும். கேக் பேட்டர் பார்த்தாலே தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டா வரும் அப்படிங்கிறது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கேக் பேட்டர் இருக்கணும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். கேக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ இதுதான் எடுத்திருக்கேன். பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதில் தான் செய்ய போகிறேன். இதுலேருந்து பாதி கேக் பேட்டர் மட்டும் நான் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா பாதி வந்து நான் ஜல்லி கேக் செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் ஈவனாக அந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டதுக்கப்புறம் 180 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரெஷ் மில்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 டின்னு கிட்ட நான் வந்து மில்க் மேட் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. திக் க்ரீமு இல்லை ஃப்ரெஷ் க்ரீமு எது வேண்டாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு திக் க்ரீம் தான் போட்டிருந்தேன். திக் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட நான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீனி தான் நமக்கு வந்து மில்க் மேட்லயே இருக்கும்ல. ஸோ அதனால வந்து நம்ம ஜீனி சேர்க்க வேண்டாம். ஃபுல்லாவும் திக் க்ரீம் ஊத்துனா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்கா இருந்தா வேணாம், யாரும் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமா தான் ஊத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐசிங் ரெடி பண்றதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அம் இது வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திருக்கேன் கொஞ்சமா. ஆல்ரெடி இதுல வந்து சுகர் உள்ளது தான். ஸோ அதனால நான் வந்து சுகர் எதுவுமே சேர்க்கல. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நான் வந்து ஃப்ளஃபியா நான் வந்து பீட் பண்ணல. ஏன்டாக்கா இது வந்து மில்க் கேக் தானே செய்றோம். நம்ம கேக் செய்யறதுக்கு இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ரொம்ப பீட் பண்ணணும்னு தேவையில்ல. இப்போ நமக்கு வந்து ஐசிங்கும் ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல மாஷாஅல்லா ரொம்பவே நல்லா வந்துருச்சு. இந்த கேக்குக்கு கீழ கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல, இது மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்தோம்டாக்கா நல்லா இருந்திருக்கும். பட் நான் வந்து கட் பண்ண மறந்துட்டேன். இப்ப பாருங்க எப்படி அழுத்துறேன், நல்லாவே சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த மேல உள்ளது மட்டும் லைட்டா நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மில்க் ஊத்துனாக்கா உள்ள போகும். ஸோ அதனால தான். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு கேக்க பார்க்கறதுக்கே தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி வச்சு இந்த மாரி குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மில்க் ஊத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா உள்ளலாம் போய் இறங்கி நல்லாருக்கும் ஜூஸியா. ஸோ இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மில்க் அத வந்து ஊத்திருங்க. பால் ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசிங் வந்து அப்ளை பண்ணணும். அதுவும் இல்லாத கேக் வந்து ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. கேக் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் பால் ஊத்தணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஐசிங் அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த மில்க் கேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மில்க் கேக் தான். ஒரு என்ன சொல்றது? ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன் நமக்கு டைமு. அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். மேல பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராபெர்ரியும், ப்ளூபெர்ரியும் வச்சிருக்கேன். இப்ப ரொம்பவே சூப்பரா நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் இன்னைக்கு எதுக்கு செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட பர்த்டே. ஸோ அவளுக்காக பார்த்தீங்கன்னா 2 கேக் செஞ்சிருந்தேன். இன்ஷா அவ தான் கட் பண்றா. இப்போ கேக்கும் கட் பண்ணியாச்சு. மாஷாஅல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்ப எடுத்து பிளேட்ல வச்சதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல மில்க்கு, அத வந்து இது போல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம கேக்க கட் பண்ணி, அந்த மில்க்கோட வச்சு சாப்பிடும்போது வேற லெவலா இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.